ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ரக்ஷிதா மகாலட்சுமிக்கு என்னதான் ஆச்சு? எதுக்காக இவ்வளோ ஆபாசம்? ஏன் இவ்வளோ உச்சக்கட்ட ஆபாசத்தில் இறங்கியிருக்காங்க? பட வாய்ப்புக்காக இவ்வளோ ஆபாசமாக போகணுமா அப்படின்னு நான் கேட்கல, அவங்க ரசிகர்களே வந்துட்டு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய மார்பகத்தில் ஒரு ஆழ்ந்த வடிவிலான ஒரு டேட்டூ போட்டு அதை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஏன் மேடம் இவ்வளோ ஆபாசமாக இருக்கீங்க? இதுக்காகத்தான் விவாகரத்து பண்ணீங்களா? அப்படி இப்படின்னு இவங்களை சுற்றி ஏகப்பட்ட ஒரு வதந்திகளும் நிறைய வந்துட்டு இவங்களை பற்றின டாக்ஸ்லாம் போயிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க போல. அங்கே பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட கிளாமரான ஒரு ட்ரெஸ். இதுக்கு முன்னாடி இவ்வளோ கவர்ச்சியா ரக்ஷிதா மகாலட்சுமி நம்மளால பார்க்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க தற்போது வந்துட்டு பண்ணிட்டு இருக்க வீடியோக்களும் புகைப்படங்களும் வேணும்னே வந்துட்டு கவர்ச்சி காட்டுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பட வாய்ப்புக்காகத்தான் இவ்வளோ கவர்ச்சியில் இறங்குறாங்க அப்படின்றதும் தெளிவாகவே தெரியுது. ஏன்னா இப்போ இவங்களுக்கு 1-2 படங்கள் புக் ஆகியிருக்கு. அதுக்கு முன்னாடி ஸ்பயர் அப்படின்ற ஒரு படத்தில் இவங்க உச்சக்கட்ட கவர்ச்சியை நடிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ரக்ஷிதாவை யாருமே அப்படி பார்த்துருக்கவே முடியாது. ஸோ ஆஃப்டர் தட் இவங்களுடைய புகைப்படங்களாக இருக்கட்டும், அதாவது ஃபோட்டோ ஷூட்ஸ் மற்றும் வீடியோக்கள் எல்லாமே உச்சக்கட்ட கவர்ச்சியை தாண்டி ஆபாசத்துக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும். ஸோ அதில் ஒன்று தான் இப்படிப்பட்ட வீடியோவும் இந்த புகைப்படமும். இதை பார்க்கும்போதே தெளிவாகவே தெரியுது. அவங்க ரொம்ப ஓப்பனாக நான் கவர்ச்சியாக தான் இருக்கேன், கவர்ச்சி இது காட்டுறதுக்காக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவும் புகைப்படமும் வெளியிட்டிருப்பாங்க போல. இது தற்போது ரொம்ப பெரிய அதிர்வலையை சமூக வலைத்தளத்தில் ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான கதாபாத்திரத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு கிராமத்து பெண் வேடத்தில் தான் இவங்களை நம்ம பார்த்தோம். அதாவது சரவணன் மீனாட்சி சீரியலில். ஸோ விவாகரத்துக்கு அப்புறமா எதுக்காக இவ்வளோ ஆபாசத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்றது தான் சத்தியமாக எனக்கு புரியல. ஸோ உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனல்